நண்பர்களுக்கு வணக்கம். கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சென்னையில் இருக்க முடியலைங்க. ஸ்கூல் காலேஜெலாம் லீவு. ஒர்க் பண்ணுறவங்க கூட வெக்கேஷன் எடுத்துக்கிட்டு வெளியூர் தேடி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா கிளாம்பாக்கத்திலிருந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் பஸ் எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணுறாங்களா, டிஎன்எஸ்சிலேருந்து ஏதாவது பஸ்ஸுகள் கூடுதலாக ஏற்கிறாங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். டிஎன்எஸ்டிசி வெப்சைட் பிரகாரம் 4 பஸ் வந்து ஊட்டிக்கு காட்டுது, 2 பஸ் வந்து கொடைக்கானல் காட்டுது. ஸோ இப்போ மணி வந்து 7 மணிக்கிட்ட ஆகுது. ஆக்சுவலாக 4:30 மணிக்கோ நம்ம ஊட்டி ஃபர்ஸ்ட் பஸ் இருந்தது. இந்த பஸ்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். செக் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு உள்ள பஸ்ஸுகள் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ண புதுசில் இங்கே வந்து நிறைய கடைகள் கிடையாதுங்க. இப்போ வந்து எக்கச்சக்கமான கடைகள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில். அங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா எக்கச்சக்கமான கடைகள், எங்கே திரும்பினாலும் கடைகள் தான். அந்த பிளாட்ஃபார்முக்கு எதிரே இருக்கிற கடைகள்லாம் ஒரு சில கடைகள் வந்து என்னென்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கிட்ட திரும்பினாலும் கடைகள் தான். சந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே கடைகள் தான். இது எக்ஸிட்டு. இங்கே ஏதோ ஆஃபீஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இது டிரான்ஸ்போர்ட்டோட ஆஃபீஸாக என்னன்னு தெரியல. விரைவில் ஆரம்பம் போட்டிருக்காங்களா, சாய் கப்பட். நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு ஊட்டி கொடைக்கானல் பஸ்ஸை பார்க்கலாம். போயிட்டு என்னென்னு போலீஸ் பாதுகாப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே இல்லை, இதில் அந்த உட்காரக்கு சேர்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்தாங்க. லாஸ்ட்டில் ஒன்று போட்டிருக்காங்க, கலைஞர் உட்கார்ந்து இருக்காரு. தெரில, ஒரு பிசிஓ வச்சுருக்காங்க, காயின் போட்டு பேசிக்கலாம். பழைய மாடலுங்க, அது இன்னும் இருக்குது. அங்கங்கே நிறைய டிஃபரெண்ட் இருக்காங்க. மேலே வந்து ஏதோ கடை வச்சுருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். பட் ஆனால் யார்கிட்ட பர்மிஷன் கேட்குறது என்ன ஏதுன்னு தெரியலங்க. மேலே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம் இருக்குது. யார்கிட்ட கேட்குறது என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஒரு நாள் கேட்டு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுவோம். அதையும் எஸ்கலேட்டர்லாம் வச்சுருக்காங்க. மேலே போகிறாங்களே, மேலே என்ன இருக்குது? மேலே கடை இருக்குது போலடா. சரி, ரைட்டு. வந்ததுக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. ஓகேங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பஸ் ஸ்டாண்டு, சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றின வீடியோ எதுவுமே வராது. ஃபுல்லாக ட்ராவல் பற்றின வீடியோ தான். அடுத்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். வீக்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஊருக்குமே நம்ம வந்து ரூட் அப்டேட் பண்ணியாச்சு. ஏடிஎம் வச்சுருக்காங்க. டெம்பரரியாக ஒரே ஒரு ஏடிஎம் வச்சுருந்தாங்க, அதுதான் இன்னும் இருக்குது. ஒரு மிஷின் தான் இருக்குது. ஒரு மிஷின் தான் இருக்குது. அந்த மிஷின் யூஸ் பண்ணல, ஒரு மிஷின் இருக்குது. கடைகள் எக்கச்சக்கங்க. நம்ம தோசை கடை விரைவில் எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. நண்பர்கள் நிறைய பேர் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள். இதுதாங்க அந்த அப்டேட்டு, பார்த்துக்கோங்க. நிறைய கடைகள் இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது. சிக்கன் பிரியாணி வேணுமா, சாம்பார் சாதம் வேணுமா, லெமன் ரைஸ் வேணுமா, எல்லாமே இருக்குது. எல்லாமே இடத்துலையும் கிடைக்கும். பாருங்க, எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக கொடைக்கானல் பஸ் எந்த பிளாட்ஃபார்ம் நிற்குன்னு தெரியல, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 5வது பிளாட்ஃபார்மில் இருந்து 6வது பிளாட்ஃபார்ம் போய்கிட்டு இருக்கோம். நிறைய டிஎன்எஸ்சி பஸ்ஸுகள் நிற்கிது பாருங்கள். நிறைய பஸ்ஸுகள் நிற்கிது. ஊட்டிக்குமே 2 பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பிளாட்ஃபார்மில் நிற்கிது. அந்த 2 பஸ்ஸுகளோட டைமிங் என்ன, டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அவங்களோட டிரைவர் அண்ட் கண்டக்டர் கேட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த ஊட்டி பஸ்ஸுக்கு போவாங்க. கொடைக்கானல் பஸ்ஸை காணுமாடா? வேறு பிளாட்ஃபார்மாக இருக்குமா? பின்வழியாக போய் பார்க்கலான்றியா? ஈரோடு பஸ் தான் நிற்கிது. கொடைக்கானல்லாம் முன்னாடி போயிருக்க வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம், வேறு பிளாட்ஃபார்ம் நிற்கிதா என்னன்னு தெரியல. இது வந்து கோயம்புத்தூர் பஸ்ஸு. இது வந்து கோயம்புத்தூர் பஸ்ஸு. திருச்செங்கோடு பஸ்ஸு நிற்கிதுங்க. அப்பா, எவ்வளோ நாள் தேடின பஸ்ஸு இது.
திருச்செங்கோடு எக்ஸன் டு கோயம்புத்தூர் போல் இந்த பஸ்ஸு வயா விழுப்புரம் திருச்செங்கோடு, விழுப்புரம் ராசிபுரம், ஊட்டி. ஆமாப்ல ஊட்டி நிற்கிது பாருங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸு. ஊட்டி ஊட்டி பஸ் நிற்கிது பாருங்க. இது ஒரு ஊட்டி பஸ்ஸு அல்ட்ரா டிலக்ஸு. இது ஒரு ஊட்டி பஸ்ஸு. அங்கே ஒரு எஸ்சிடிசி நிற்கிதா, இது ஒரு ஊட்டி பஸ்ஸு. 2 ஊட்டி பஸ் நிற்கிது. இது ஒரு ஊட்டி பஸ்ஸு. மொத்தமே 2 ஊட்டி பஸ் தான் நிற்கிது. கொடைக்கானல் பஸ் வந்து இல்லை, ஸ்பாட் பண்ணி அதையும் காமிக்கிறேன். 2 ஊட்டி பஸ் தான் நிற்கிது. எக்கச்சக்கமான டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகள் நிற்கிதுங்க. ப்ரைவேட் பஸ்ஸுகள் எக்கச்சக்கமாக ஊட்டி கொடைக்கானல் வந்து ரெட் பஸ்ஸில் காட்டுது. சரி, நம்மளும் கவர்மெண்ட் பஸ்ஸை பார்த்துலான்னு வந்தால் 2 ஊட்டி பஸ் தான் நிற்கிது. மற்ற பஸ்ஸுகள் ஒன்றத்தையும் காணும். ஒருவேளை நம்ம எதுவும் லேட்டாக வந்துட்டோமா, இல்லை பஸ்ஸு லேட்டாக தான் இருக்கா அப்படின்னு ஒன்றும் புரியலை. பாருங்க, எக்கச்சக்கமான ப்ரைவேட் பஸ்ஸுகள் இருக்குங்க. ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு எவ்வளோ ப்ரைவேட் பஸ்ஸுகள் இருக்கு பாருங்க. பாருங்க, மெர்சிடிஸ் பென்ஸு ஒய்பிஎம்மில். இதே ஊட்டி போகுமான்னு ஊட்டி போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இது எந்த ஊருக்கு போகுதோ. பட் ஆனால் மெர்சிடிஸ் பென்ஸ் நிற்கிது, அதை சொல்கிறேன். 2 பஸ்ஸு ஊட்டி பஸ்ஸை பார்த்துருக்கோம். கொடைக்கானல் பஸ்ஸு நீ ஒன்றாவது பார்க்காம நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு போகவே கூடாது. இருக்கா இல்லையா நோண்டி நொங்குறது தான் இன்றைக்கி கேட்டுட்டு போகிறோம். நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மளோட ஷார்ட் வீடியோவில் கடலூர் போகிறதுக்கு பஸ்ஸு கேட்டிருந்தாரு. இதில் வரைக்கும் பாருங்கள், கடலூர் போகிறதுக்கு பஸ்ஸு. கிளாம்பாக்கம் வந்தாலுமே கடலூர் சம்திங் ஏதோ ஒரு கோவில் பேர் சொல்லிட்டு அது கேட்டிருந்தாரு. கிளாம்பாக்கத்தில் 9வது பிளாட்ஃபார்மில் இருந்தும் கடலூருக்கு பஸ் இருக்குது. கடலூர், பாண்டிச்சேரி, திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, சென்னை. இது அப்படியே நான் ரிவர்ஸில் படிச்சிருக்கேன், நீங்கள் ஃபார்வர்டில் படிச்சுக்கோங்க. ஸோ அந்த நண்பரை வந்து நான் டேக் பண்ணுறேன், இதை பயன்படுத்திக்கிங்க இந்த பஸ்ஸை. சம்மர் ஹாலிடே இல்லை ஃபெஸ்டிவல் டேஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னாலே ஒய்பிஎம் வேறு லெவலுங்க. எங்கடா போகிறாரு அவர்? ஒய்பிஎம்லாம் வேறு லெவல் பண்ணுவாங்க. வேறு பறக்கிறாப்புல வெளியில் வந்து 5 நிமிஷம் ஆகலை, வந்து கணக்கு காட்டினாப்புல வெளியே கிளம்பிட்டாப்புல, அவ்வளோதான். இங்கே ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் நிற்கிது. ரதங்க இந்த வண்டிலாம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். டிக்கெட் காசு அதிகமாக தான் இருக்கும், பட் ஆனால் ரதம். மெர்சிடிஸ் பென்ஸ் கிளம்புது பாருங்க. ஒய்பிஎம்மோட மெர்சிடிஸ் பென்ஸு அது கிளம்புற இதை மட்டும் அந்த அழகை மட்டும் பாருங்களேன். நான் லாங்லேருந்து வீடியோ கவர் பண்ணுறேன், பாருங்கள். பாருங்க எப்படி போகிறான் பாருங்க. அடேங்க அப்பா, திருப்பிடுமாடா வண்டி இதில். ஓ, இது இப்படி போயிருதா? ஓகே ஓகே. பா, ரதம் மாதிரி போகிறாங்க. இந்த அரியலூர், திருவண்ணாமலை, திருச்சி இதுக்கு தாங்க பஸ்ஸு குமிஞ்சு கிடக்கு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே திருவண்ணாமலை பஸ்ஸு. இது ஒரு பஸ்ஸு கிளம்புது பாருங்கள். கோயம்புத்தூருக்கு எக்கச்சக்கமான பஸ் இருக்குங்க. இது எல்லாமே கோயம்புத்தூர் தான். இதுவும் கோயம்புத்தூர் தான், பக்கத்தில் கோயம்புத்தூர். இது வந்து சேலம், விழுப்புரம் வழியாக போகிறது. அது வந்து ஈரோடு, திருச்செங்கோடு வழியாக போகிறது. பக்கத்தில் பில்லர் பக்கத்தில் நிற்கிறது. எக்கச்சக்கமான வண்டி இருக்குங்க கோயம்புத்தூருக்கு. இது ஒரு ஊட்டி பஸ் நிற்கிதா. இப்போ தான் கண்டக்டர் வந்திருக்காரு பஸ்ஸுக்கு. கண்டக்டரா டிரைவரான்னு தெரியல. பஸ்ஸு 5வது பிளாட்ஃபார்மில் ஊட்டி போகிற பஸ் நிற்கிது. 4வது பிளாட்ஃபார்மில் கொடைக்கானல் பஸ் நிற்கிது. பாருங்க, கொடைக்கானல் பஸ் வந்து 4வது பிளாட்ஃபார்மில் நிற்கிது பாருங்க, ஏசி பஸ்ஸு. இது ஒரு பஸ்ஸு கண்டுபிடிச்சாச்சு. கொடைக்கானலுக்கு மொத்தம் 4 பஸ்ஸுன்னாங்க. பின்னாடி தான் பஸ் நிற்கிதா பார்க்கலாம். இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே பழனி பஸ் நிற்கிது, தேனி பஸ் நிற்கிது. பழனி, திண்டுக்கல், பழனி. இது வந்து தேனி பஸ் நிற்கிது. அப்போ கொடைக்கானல் பஸ் இருக்குண்டா. வர கொடைக்கானல். ஸோ இது பின்னாடி எல்லாமே கொடைக்கானல், அது பொள்ளாச்சி, உடுமலை, திண்டுக்கல், தேனி அந்த பஸ்ஸு தான் இது எல்லாமே. நிற்கிது பாருங்கள், ஒட்டன்சத்திரம் பஸ் நிற்கிது. எல்லா பஸ்ஸும் நிற்கிது. பெரம்பலூர் பைபாஸ், அது நாங்கள் ஒரு பஸ் நிற்கிது. இது ஒட்டன்சத்திரம் சொகுசு பேருந்து, நான் ஏசி, சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. இது
திருச்சி பெங்களூரு, பட் ஆனால் வேறு எங்கேயும் மாற்றி விட்ருக்காங்க. நிறைய பஸ் நிற்கிது பாருங்கள். 3வது பிளாட்ஃபார்முக்கு 4வது பிளாட்ஃபார்முக்கு இடையில நிறைய எஸ்சிடிசி பஸ்ஸுகள் நிற்கிது. இது எல்லாமே இந்த திண்டுக்கல் சைடு போகிற பஸ்ஸுகள் தான். கொடைக்கானல் கிளம்புதுங்க. கொடைக்கானல் ஏசி பஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சது 4வது பஸ்ஸு இல்லை 5வது பஸ்ஸாக தான் இருக்கணும், கடைசி பஸ்ஸாக இருக்கணும். ஆமாம், டைமிங் எல்லாமே இந்த ஊட்டி கொடைக்கானல் பஸ்ஸுகளோட டைமிங் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த 4 பஸ்ஸுன்றது சம்மருக்காக கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததா இருக்கும். மற்ற டைமில் எத்தனை பஸ் இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. வருது பாருங்கள், பேக்லேருந்து எடுத்துக்கிட்டேன், ஃப்ரண்ட்டில் வந்து எடுக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து வத்ராயிருப்பு போகிற வண்டி. இது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், வத்ராயிருப்புக்கு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் கொடைக்கானல் பஸ்ஸு. நம்ம இது வரைக்கும் 3 பஸ் தான் பார்த்துருக்கோம். 2 ஊட்டி பஸ் பார்த்துருக்கோம், ஒரு கொடைக்கானல் பஸ் பார்த்துருக்கோம். இன்னும் எத்தனை பஸ் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்த்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் கிளம்புறோம். சும்மா தகன்னு இருக்குங்க பஸ்ஸு. அடுத்த ஏசி பஸ்ஸை பிளாட்ஃபார்மில் கொண்டு போகிறாங்க. இது என்ன பஸ்ஸுன்றது பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊட்டி பஸ்ஸு நின்று இடத்த விட்டு நகரவே இல்லை. கோயம்புத்தூர் பஸ் நிறையா நிற்கிது. கேரளா கவர்மெண்ட் பஸ் ஒன்று நிற்கி பாருங்க, எர்ணாகுளம் சென்னை. ஆக்சுவலாக வந்து கோயம்பேடுலேருந்து கிளம்புற வண்டி. நம்ம கோயம்பேடில் வீடியோ கவர் பண்ணும்போது அங்கே காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இப்போ இங்கே நிற்கிது. இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு கவர் பண்ணலாம். இப்போ வந்து டைம் 8 ஆகுது. குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு நாயையும் வாக்கிங் கூப்பிட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு சுற்றி பார்க்குற இடம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, வந்ததுக்கு ஒரு கொடைக்கானல் பஸ்ஸு, ஒரு ஊட்டி பஸ்ஸு, 2 ஊட்டி பஸ்ஸு, இது 2 தான் பார்க்க முடிஞ்சது. பஸ்ஸுகள் வந்து முன்னாடியே கிளம்பியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ப்ரைவேட் பஸ் பே. ஸோ நம்ம வந்து இதோட கிளம்பலாம். அடுத்த விளாகில் வேறு ஏதாவது பஸ்ஸுகள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பஸ்ஸுகள் இருந்தது அப்படின்னா அதையும் கவர் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் கிளம்புறோம். சைக்கிளோடு உள்ளே வராங்க பாருங்கள். சைக்கிளை பேக் பண்ணி எடுத்து போக போகிறாங்களா என்னன்னு தெரியல. சைக்கிளோடு உள்ளே வராங்க பாருங்கள். இல்லை யாரையும் சென்ட் ஆஃப் பண்ண வந்தாங்களா என்னன்னு தெரியல.